அவருக்கு நல்லாவே தெரியும் பழனிசாமிக்கு கேள்வி நேரத்துக்கு முன்னாடி இதை எடுத்துக்க மாட்டாங்க. கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு தான் நேரமில்லா நேரத்துக்கு தான் 0 ஓவர்ல தான் எடுத்துப்பாங்கன்னு தெரியும். ஆனா என்ன பண்றாரு, வேலுண்ணே என்ன பண்றாரு, அவைக்கு வந்து என்ன பண்றாரு, கலாட்டா பண்றாரு. எடுத்துக்கோன்னு கலாட்டா பண்றாரு. ஸ்டாலினே பதவி விலகல்லாம் பேசுறாரு. உடனே வெளியில அனுப்புறாங்க. இது தெரிஞ்ச விஷயம். நான் சொல்றேன், உண்மையிலேயே நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க அசெம்பிளில பதிய வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும், கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு இந்த விஷயத்தை கையில் எடுத்து உங்க கருத்துக்களை பதிய வைக்கணும். அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வந்த உடனே ஏதோ ஒரு கலாட்டா பண்ணணும், சபை காவலர்கள் வெளியேற்றணும், வெளியில போகணும், வெளியில போய் பேட்டி கொடுக்கணும், கவர்னரை பார்க்கணும். கவர்னர் என்னங்க பண்ணுவாரு, அவர் வேணா மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் அனுப்புவாரே தவிர வேற என்னங்க பண்ணுவாரு, வேற ஒன்றும் பண்ண முடியாது. கவர்னர் ஏதாவது செய்யணும்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னாதான் செய்ய முடியும் தவிர அவர் தானா எதுவும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு பாலிடிக்ஸ். ஏதோ இந்த 40க்கு 40 இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டாரு. சில இடங்கள்ல 3வது வந்திருக்காரு, சில இடங்கள்ல 4வது வந்திருக்காரு. ஓபிஎஸ் 3வது இடத்துல வந்திருக்காரு, தினகரன்ல 3வது இடத்துக்கு வந்திருக்காரு, ரெட்டை இலை சின்னம் 3வது இடத்துக்கு போயிருக்கு. இந்த தோல்வியெல்லாம் மறைக்கிறதுக்கு, தொண்டர்களை திசை திருப்பறதுக்கு இந்த விஷயம் அவருக்கு கையில ஆப்ட் இருக்கு. இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுலயும் உருப்படியா பண்றாருன்னா பண்ணல.